என்னங்க எங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? தலைமையில பெரிய இடி விழுந்துருச்சு உமா. நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னங்க சும்மா இருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. வெறும் கையும் காலோடையும் தானே நாம 2 பேரும் சென்னைக்கு வந்தோம். அப்ப இருந்த நம்பிக்கை இப்ப எங்க போச்சு? அப்போ வயசு இருந்துச்சு, நம்பிக்கையும் இருந்துச்சு. நம்ம செஞ்ச தப்பு நம்மள தான் பாதிச்சது. ஆனா இப்போ பசங்களையும் பாதிக்குதே. 5க்கும் 10க்கும் அவங்க அல்லாடக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா போற போக்க பார்க்கும்போது அந்த நிலைமை வந்துரும் போல இருக்குமா. வரட்டுமே, அதனால என்ன இப்போ? ஏன்பா இப்படி செஞ்சீங்கன்னு நம்ம பசங்க யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? இல்லல. உள்ளதெல்லாம் போனாலும் கவலைல, கஷ்டப்பட்டு மறுபடியும் அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு திரும்ப கொண்டு வருவோன்னு நம்ம பசங்க சொன்னாங்கல்ல. ஒருத்தர் இல்லைங்க, 4 பேரும் சொன்னாங்க. நீங்க சும்மா உட்காந்துருங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்னு சொன்னாங்களே. அதை விட பெரிய சொத்து நமக்கு என்னங்க வேணும்? செய்யற தொழில நல்ல விதமா சொத்து பத்துக்களோட நம்ம பசங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் நமக்கு மரியாதை உமா. நம்ம கஷ்டப்பட்டதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நின்னா அவங்க அவங்க மூஞ்சில எப்படி முழிக்க முடியும்? என்னங்க நீங்க ஏதாவது தப்பு பண்ணியோ இல்ல கெட்ட சகவாசத்தாலேயோ நீங்க ஏதோ தொலைக்கலையே. எல்லாம் வரணும்னு இருந்திருக்கு, எல்லாம் வந்துச்சு. இப்ப போகணும்னு இருந்தா போயிட்டு போட்டோம், அப்படி எடுத்துக்கணுங்க. இத பாருங்க, எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும் அத சாவியோட தான் தயாரிக்கிறாங்க. எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ரொம்ப யோசிக்காம நல்லா தூங்குங்க. நாளைக்கு நமக்கு நல்ல பொழுதா விடியும். யோசிக்காம தூங்குங்க. குட் நைட். இவர் எங்க போயிட்டாரு? என்னங்க? என்னங்க? எங்கேயுமே காணுமே. என்னங்க? எங்க போயிட்டாரு? ஐயோ, கடவுளே. என்னங்க என்னங்க சொல்லாம கொல்லாம இங்க வந்து நிக்கிறீங்க? உங்களை ரூம்ல காணோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். தப்பா ஏதாவது? அப்படியெல்லாம் என் உயிரை நானா மாச்சிக்க மாட்டேன் உமா. என்னங்க நீங்க? நீ சொன்னது எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம சென்னைக்கு வந்த புதுசுல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் மனசு முழுக்க ஒரு வைராகியம் இருந்தது. கூடவே நம்ம ஐயாவும் இருந்தா. யானைக்கு தம் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என் பலத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததே நீயும் ஐயாவும் தான். விநாயக மாமாவை எதிர்த்துக்கிட்டு வெறுங்கையோட தான் வந்திருந்தோம். சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும், என் மாப்பிள்ள தோக்க மாட்டான் அப்படின்னு மாமா பெருமைப்படணுன்றதுக்காக முன்னேறணும்னு உழைச்சோம். பெரிய ஆளாகணும். ஆனா
மாமா பெருமைப்படல, பதிலா பொறாமப்பட்டாரு. அழிக்கணும்னு நினைச்சாரு, கொல்லணும் துடிச்சாரு. இப்போ அவருக்கு பதிலா அவரோட மருமகன் கிளம்பி வந்திருக்காரு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து உயிரை பணைய வச்சு என்ன கொல்லணும்னு சுத்துறாரு. ஏ உமா, இவங்களுக்கெல்லாம் நான் எந்த கெடுதலும் பண்ணலையே. என்ன கொல்லணும்னு ஏன் இவங்க நினைக்கணும்? நம்ம குடும்பத்தை அப்படியே தெருவுக்கு கொண்டு வந்துடணும் ஏன் இப்படி ஒரு கெட்ட எண்ணம்? பாரு, அவங்க நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தானே இப்ப ஒன்னு நடக்குது. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது. கால கொடுமைய பாத்தியா? ஐயாவும் ஜெயில இருக்கான். நம்ம பசங்க அவனை ஒரு பெரிய எதிரியா நினைக்கிறாங்க. என்னால மத்ததெல்லாம் கூட தாய்க்க முடியும். ஆனா நம்ம பசங்க ஐயாவை தப்பா பேசுறத மட்டும் என்னால தாய்க்க முடியல உமா. தெரியுங்க. ஐயாவும் இல்லைன்னா நம்ம ஏது உமா? அது ஏன் இந்த பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? பாருங்க, அவங்க சின்ன பசங்க. சீக்கிரமே அவரை பத்தி பேசினது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிக்கு வந்துருவாங்க. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எனக்கு தெரியும், இந்த நேரத்துக்கு ஐயாவும் தூங்கி இருக்க மாட்டான். அவன் தூங்கி இருக்க மாட்டான். அவனும் என்ன மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் ஜெயில இருந்து திரும்பி வரத்துக்குள்ள நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணணுமா? இல்லைன்னா அவன் தாய்க்க மாட்டான். அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நம்ம மேல பாசத்தை மட்டும் வச்சிட்டு இருக்கிற ஒரு பைத்தியக்காரன். நம்ம கஷ்டம் தெரிஞ்சா அவன் வீடு நகை நட்டு எல்லாத்தையும் வித்து நம்ம கடனை அடைச்சிருவான். இத பாருங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா முடியும். எல்லா பிரச்சனையும் தன்னாலேயே தீரும். நந்தினி இப்போ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா நந்தினியோட பெரியப்பா கிரி எல்லாருமே பகைய மறந்து நம்ம கூட நல்ல உறவோட இருப்பாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை உண்டு, இருக்கு. நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம கரையேறி வரதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அது என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு சொல்றேன். ஆனா அது எதுவா இருந்தாலும் மறுப்பு சொல்லாம என் கூட நிப்பேன்னு நீ எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். என்னங்க புதுசா பேசுறீங்க? நீங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் என்னைக்கு மறுப்பு சொல்லிருக்கேன்? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நாளைக்கும் நீ சம்மதம் சொல்லணும். நாளைக்கு என்னங்க நாளைக்கு? இதோ இப்பவே நான் சொல்றேன். நீங்க எடுக்க போற முடிவுக்கு என் பரிபூரண சம்மதம். போதுமா? வாங்க தூங்கலாம். நீ போ, வர. நம்ம தலைவர் கில்லாடிடா. அந்த பொண்ணு இன்னைக்கு காலேஜுக்கு வரா. இத்தனை மணிக்கு கிளம்புறா. TN20 PS 3683 ஆட்டோல வரா. மெரூன் கலர் டாப், சந்தன கலர் பாட்டம், சுடிதார் கலர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காரு பாரு. நம்ம ஆளுக்கு ஏது அவ்வளவு அறிவு? கூட இருக்கிறது முன்னாள் போலீஸ் ஆபீசர் கிரி. அவர் தான் இந்த ஐடியா எல்லாம் கொடுக்குறாரு. ஆமாண்டா, பொலிட்டிக்கல்ல வந்தா பணம் கொட்டன்னு கொட்டுண்டா. பணம் வந்துருச்சுன்னா ஐடியா கொடுக்க 1000 பேர் வருவான்டா. அதுக்காக தான் நானும் அரசியல்ல நுழையணும்னு இந்த தொழிலுக்கு வந்துக்கிறேன். அரசியல்ல நுழைஞ்சு நீ என்ன MP ஆக போறியா? நீ எல்லாம் டெல்லிக்கு போய் என்னடா பண்ண போற? அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வர்ற இடம்டா. ஐயா, எனக்கு எதுக்கு டெல்லி எல்லாம்? ஒரே ஒரு தடவை கவுன்சிலர் ஆனா போதும். நான், என் பையன், என் பேரன் யாரும் வேலைக்கு போத்தல, ஜாலியா இருக்கும்.
நிக்கிறானுங்க பாருங்க, அவனுங்க தான் உங்களை கடத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல்லா இருங்க. மேடம், அங்க எதிரில் நிக்கிற கார்ல தான் உங்களை கடத்திட்டு போக போறாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், இதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவங்க தப்பா நடந்துக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது பண்ணா எக்ஸ்எம்எல்ஏ தொலைச்சிடுவான். அதனால மரியாதையா தான் கூட்டிட்டு போவாங்க. சரி மேடம், என் செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டேன்னு சார் கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் மேடம். டேய், அது வருது பார், அந்த பொண்ணு தான். நான் சொன்னபடி செய்ப்போ. நீ என் கூட வா. டேய், திரும்பி பார்க்க மாடா. சூப்பர்ரா, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவ இங்க தான் வந்துகிட்டு இருக்கா. நீ கவுன்சிலர் ஆயிடுவ. அதுக்கப்புறம் நீ தாண்டா எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் செய்யணும். உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். ஏதாவது தப்புன்னா உங்க அப்பங்கிட்ட கேளு. என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குற? இல்லங்க, இது உங்க பர்ஸா? ஆமா, என் பர்ஸ காணோம். அத நீதான் அடிச்சிட்டியா? அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டியா? அடிச்சதை எதுக்கு திருப்பி கொடுக்குற? இல்லங்க, நீங்க வரும்போது உங்க பர்ஸ் அங்க விழுந்துருச்சு. அதை பார்த்தே எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. ஓ அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களை மாதிரி நேர்மையானவங்க குறைஞ்சிட்டாங்க. எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. கொடுங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். சரியா இருக்கான்னு பாருங்க. சொல்லுங்க ராஜு. சார், இசையை தூக்கிட்டு கார் கிளம்பிடுச்சு சார். ஓகே, நான் ஜிபிஎஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ். ஓகே சார். கார் வந்து பாருங்க. கார் மூவ் ஆயிடுச்சு. வண்டி பக்கத்துல ஆமா வந்துருச்சு. சார், வந்துகிட்டு இருக்கு. டிரைவர் சரியா இருங்க. டிரைவர், நம்ம அந்த வண்டியை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். ஜாக்கிரதையா இருங்க. இப்ப ஃபாலோ பண்ணுங்க.
ஈஸியார் இடத்த மட்டும் வித்திருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். நம்ம நேரத்துக்கு இப்ப பார்த்து அங்க ரோடு வருதுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனாலதான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். டேய், டெபாசிட் பண்ணும்போதே மெச்சூரிட்டி தேதிக்கு முன்னாடி பணம் கேட்டா தர முடியாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கோம்ல. இப்ப பணம் கேட்கறவங்களுக்கு தர முடியாதுன்னா என்னடா பண்ணுவாங்க? அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. அவங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட போனாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். நம்ம மேல கோர்ட்ல கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். 1 வருஷம் 2 வருஷம் சொல்லி பணத்தை போடுறாங்க. இப்ப எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து பணத்தை கூட கேக்குறது தப்பு இல்லையா? பூமிகா, சட்டம் ரூல்ஸ் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் வந்தாதான் பேச முடியும். கூட்டமா வந்தா அவங்க சொல்றதுதான் ரூல்ஸ். டேய், என்னடா இது? எதுக்கு எல்லாரும் காலங்காத்தால இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எப்படிமா பேசாம இருக்க முடியும்? பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும். பரவாயில்லையா? அதுக்காக நீங்க எல்லாரும் 3 நாளைக்கு மூச்சு விடாம பேசினா கூட உங்களால இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாது. என்னம்மா சொல்றீங்க? பேசாம போங்க, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்றீங்களா? இல்ல, உங்க அப்பா ராத்திரி முழுக்க தூங்காம கண் முழிச்சு இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. அவரு முடிவெடுத்தா அது சரியா தான் இருக்கும். அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. போங்க. என்ன பண்ணலாம்னு சொன்னாருமா? என்கிட்ட என்னடா சொன்னாரு? காலையில ஒரு நல்ல வழியை சொல்றேன்னு மட்டும்தான் சொன்னாரு. அவர் என்ன வழி கண்டுபிடிச்சாலும் அதை கெடுக்கிறதுக்கு நாங்க ஒரு வழி கண்டுபிடிப்போம். இந்த பிரச்சனையை வச்சுதான் உங்க எல்லாரையும் தெருவுல நிறுத்தணும். கிருஷ்ணனுக்கு நெத்தியில காசை ஒட்டி மூக்குல பஞ்சை வச்சு படுக்க வைக்கணும். பார்க்கலாம் அவரா நாங்களா. அத்தை, மாமா வராரு. என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாருமே என் காதுபட என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க உமா. ஒருத்தன் கிருஷ்ணன் திவால் ஆயிட்டான்னு சொல்றான். இன்னொருத்தன் சிட் ஃபண்ட்ல டெபாசிட் ஆன பணத்தை எல்லாம் சீட்டிங் பண்ணிட்டான் சொல்றான். வேறொருத்தன் பக்கத்து ஸ்டேட்ல சொத்து வாங்கி போட்டான், அங்க போய் செட்டில் ஆக போறான்னு சொல்றான். ஆனா பேசுறவங்க யாருக்குமே நான் எந்த துரோகமும் பண்ணல உமா. எந்த துரோகமும் பண்ணவே இல்லை. நல்லா இருந்த ஒருத்தன் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டான்னா அவனை பார்த்து இந்த ஜனங்க ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. தன்னை சுத்தி யாருமே நல்லா இருக்க கூடாதுன்னு தான் பல பேர் நினைக்கிறாங்க. மாமா, இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரத்துக்கு நீங்க ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதா அத்தை சொன்னாங்க மாமா. அதை கேட்கறதுக்கு தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். பதில் சொல்றீங்களா? எதுவா இருந்தாலும் கேளுங்க. நீ சொல்லுப்பா. கேளுங்கப்பா, சொல்றேன். ஆமா, அவந்திகா எங்க? ரூம்ல தூங்குறாப்பா. அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன்ப்பா, நீங்க கேளுங்கப்பா. அது தப்பாயிடும். அவந்திகா இந்த முடிவு எடுக்கும்போது இங்க இருக்கணும். சரி, அவ தூங்கி எழுந்து வரட்டும், அப்புறமா முடிவு எடுத்துக்கலாம். ஏங்க, கர்ப்பமா இருக்க பொண்ணுங்களுக்கு எப்போவாதுதான் தூக்கம் வரும். அவ தூங்கட்டுங்க. நட்ராஜ் இருக்கான்ல, அது போதும். நீங்க சொல்லுங்க. ஆமாப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கோம்ப்பா. சொல்லுங்கப்பா. பிரியமானவள் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ கீழே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை தேடி வர வேணாங்க. டெய்லி நாங்களே உங்களை யூடியூப் மொபைல் ஆப் நோட்டிபிகேஷன்ல தேடி வருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.